என்னடா இப்படி ஒரு பாயுதுடா டே. ஓ ஓ ஓ பெரிய சைஸ்ராப்பா, பெரிய மாட்டு சைஸ் தான்டாவ. என்னன்றத பிடிக்கிறது. கை நிறைய குஞ்சு 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 குஞ்சு. கோல்டன் மீன் குஞ்சு தான் நிற்கிது. இதே மீன் செய்ய முடிச்சுன்னா கொண்டு விட்டு வருவோம். இப்போ இதுக்கு விட போகிறோமா. வணக்கம் மக்களே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு குளத்துக்காக நிற்கிறோம். பாருங்க, சித்தர காடு பெரிய ஒரு குளத்துல நிற்கிறோம். இந்த குளம் வந்து என்ன செய்யறது சொன்னா வத்திடுது. இந்த குளம் வந்து உண்மையாவே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எல்லா குளமுமே வத்திடுது. அதுபோல் இந்த குளம் என்ன செய்யறதுன்னா வத்திடுது. அங்கங்க சில சில குண்டுகள் பெரிய குண்டாகவும், சில சில குண்டுகள் இங்கே அப்படி நல்லா தண்ணி வத்தி என்ன செய்யணும் சொன்னா உங்களை கண்ணுக்கு முன்னாலே தெரியுது இருக்குது. அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா உயிர் கொடுக்க போறோம். அதாவது இந்த குளத்துக்குள்ள சில சில குண்டுகள் இருக்குது. அந்த குண்டுகளுக்கு கடைசியில குளம்பத்தேக்கு என்ன செய்யணும்னு சொன்னா தண்ணி தேங்கி நின்று ஆக என்னும் வெயில்னு சொன்னா அப்படியே என்ன செய்ய முடியும் சொன்னா வறண்டு வத்தி போகும். அப்ப அந்த குண்டுக்குள்ள இருக்கிற மீனும் என்ன செய்ய முடியும் சொன்னா இறந்துடும். அப்ப அப்படிப்பட்ட மீன் குஞ்சுகளை நான் என்ன செய்ய போறேன் சொன்னா காப்பாற்ற போறேன். எங்களால பிடிக்கக்கூடிய குஞ்சுகளை பிடிச்சு கேணிக்குள்ள விட போறோம். வற்றாத கேணி இருக்குது இங்க. அந்த கேணிக்குள்ள விட்டு அவைய காப்பாத்தி என்ன செய்ய போறோம் சொன்னா அடுத்த முறை மழைக்கு அவை பெருகி இன்னும் அநேக குஞ்சுகளை போட்டு பெருக அப்படியான ஒரு வழிமுறையை தான் இப்ப செய்ய போறோம். ஓகே, தொடர்ந்து இந்த காணொலியில் இணைஞ்சிருங்க. முழுவதுமே சேரா தான் இருக்குது. அதுக்குள்ள இருக்க காய்ச்சலாம் சேரா போகுது, பகுடியாம இருக்கும், பம்பலாம இருக்கும். தொடர்ந்து காணொலி இணைஞ்சுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படியான வீடியோக்கள் பார்க்கணும்னு சொன்னா தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் தாங்க. ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதலாவது இந்த குண்டுக்கு இருக்கிற மீனை தான் பிடிக்க போறோம். இந்த பாருங்க, இந்த பெரிய விரால் இது கணிக்குது. இந்த வந்துடு இங்க வந்துடு. ஓ, 2-3 விரால் நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பயமா கிடக்கு. இப்படியோ கையால பழிச்சால போ. பாருங்க போனா அப்படியே குஞ்சு மீன் தான். இப்படி இதை நான் என்ன செய்ய போறேன், அந்த கேணி கொண்டே விட போறேன். அப்படியே கேணிக்க விடும் கொண்டு அப்படியே கொண்டு வா. முதல் குஞ்சு மீன்களை அப்புறப்படுத்துவோம். இந்த இதுக்கு ஒரு 25-30 குஞ்சு மீனுக்குள்ள கிட. அது பரவாயில்ல, ஓடியா. இந்த பாருங்க, இந்த கடைஞ்சி இந்த ஒரு 20-25 மீன் கிட்ட கடை கொஞ்சம் துடிக்குது, பறக்க போகுது. இப்போ இதுக்கு விட போகிறோமா கேணியை காட்டு. இந்த பாருங்க, இந்த கேணிக்கு இப்போ போட போகிறோம். வளர்ந்த அடுத்த முறை என்ன செய்யணும், விரைவினம் கைட்டாக்கி குளத்துக்கு விரைவினா இந்த மேலால ஓடி தெரியும் பெறவள கோன்கள் தண்ணி கொண்டுரும். ரைட், அடுத்து அந்த பெரிய மீனை போய் இஞ்சுவ. அடுத்தது அந்த பெரிய மீனை போய் எனக்கு எப்படியா பிடிக்கிறதானே. இதுக்க வந்துட்டுன்றான் சின்னவன். எங்கீரா எங்கீரா எங்க படுத்துக்கடா கடை நித்திர சொல்றோம். ரைட் மகளே, இந்த பாருங்கோ இதுல வந்துட்டாரால என்ன பக்கத்துல திருப்பி. ஓ ஓ ஓ பெரிய சைஸ்ராப்பா, பெரிய மாட்டு சைஸ் தான்டாவ. என்னன்றத பிடிக்கிறது. எனக்கு அந்த டேக்ல நிற்கிறதால வேகமாக கிடக்குறேன். நாங்கள் பொதுவாகவே என்ன செய்வோம், இப்போ குஞ்சை பிடிப்போம். இங்கே பாருங்க மக்களே, குஞ்சு இங்கே. ஓ, கை நிறைய குஞ்சு 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 குஞ்சு. குஞ்சை அள்ளுவோம்.
ஏதோ வீடியோ எடுக்க வந்து ஏதோ வீடியோ எடுக்க வேண்டிய கிடக்கு. கூடுதலாக அதே என்ன கூடுதலாக வந்து கோல்டன் மீன் குஞ்சாக நிற்கிது. இதே மீன் செய்ய முடிச்சுன்னா கொண்டு விட்டு வருவோம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியால் நிற்கிது. இதுக்குதான் தண்ணியாக குறைவாக நிற்கிது. 2-3 நாளை வத்திடும். சரி இதுக்கு ஓ ஓ என்னடா அப்படி ஒரு பாயுதுடா டே. பாயுதுடா இந்த பாத்திய இது என்னடா அப்புறம் ஊது இல்லையா இந்த டேங்க் கிளீனர் எங்கிட்ட போட்டு அப்படியா அப்படி அப்படியா பிடிச்சிடலாம் பிடிச்சிடலாம் பிடிச்சி சிந்தா பாருங்க பிடிச்சா சாலை எப்படி பொருள் பறையா மணிக்கிறேன் பிடிக்க ஓடி ஓடி திருச்சி இப்போ பறையா மணிக்குது பார்த்தீங்களா மக்களே. விரால் மீன் இவர் தான் இதுக்கு விளையாட்டு காட்டினவர். இன்னும் ஒரு ஆள் நிற்கிறார் போல கிடக்குது. என்னடா கோரார் இதுக்குல்ல இன்னும் ஒரு ஆள் நிற்கிறார் போல அங்கே கிடக்குது. என்ன இடம் இது ரைட் இந்த பாருங்க. இவர் தான் இதுக்கு 2 மணி நேரம் விளையாட்டு காட்டினவர். இவரை வீட்டை கொண்டு போகிறோம். விராமீன் இந்த ஒரு புட்டியலை நான் இல்லை சின்ன நாக்கிட்ட தான் கொடுக்க போகிறேன். இந்த பொருள் சாப்பிட சொல்லி பார்த்தீங்களா. விரால் 1 கிலோ வரும். 1 கிலோ குறையாது விரால் மீன். எது இதோ அது டேங்கிலின் வருது ஓடி அந்த இதடா டேங்கிலின் இந்த டேங்க் கிளீனர் மீன் சேத்துலேயும் வாழக்கூடிய மீன் தான் டேங்க் கிளீனர். போமா ரைட் மக்களே. இதுக்கு எல்லாமே டேங்க் கிளீனர் மீன் தான் நிற்கிது. நிறைய சேர் இருக்கிறதால அது என்ன செய்ய முடிச்சுன்னா சேத்துல இருக்கும். மற்ற எங்களால் முடிஞ்ச சின்ன மீன் எல்லாமே பிடிச்சிட்டோம். இந்த பாருங்க டேங்க் கிளீனர் மீன் சிலருக்கு தெரியாது. இந்த பாருங்க கட்டிச்சிடா மாத்தி. இந்த பாருங்க இவர் தான் டேங்க் கிளீனர். இதில் வந்து மேலே முள்ளுகள் இருக்கும் குத்தும். ஆனால் இது வந்து தண்ணி இல்லாமல் 1 நாள் 2 நாள் இருக்கும். அப்படியான மீன் தான் இது. ஓகே அவைதான் இருக்கேன் இதுக்குள்ள. இல்லை இதுக்கு மீன் இல்லை வேறு. முடிஞ்ச அளவு எங்களால் முடிஞ்ச சின்ன மீனை பிடிச்சிட்டோம். இல்லையா காட்லாம் ரைட் விடுறாரு. ரைட் சத்தம் போடுறார் கிடுக்கிடு 2 சத்தம் போடுறார். இப்போ வேற என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொண்டு அந்த கேணிக்கை விட்டுடுவோம். வா வா அந்த இதை விடுறத பார்க்கணும். கனியை கொண்டா இதை கொண்டாடா எடு. ஓகே பாருங்க இவர் எதுக்கு போடுவோம். இந்த துளிச்சு கொண்டு போகிறார். இவர் எதுக்கு கழுவக்கூடாது பறிச்சு கொண்டு போடுவார். அங்கே கொண்டே கழுவோம். ஓகே மக்களே பாருங்க என்னன்னு சொன்னால் இந்த இருக்கிற குளத்திலேயே இந்த பகுதியில் இருக்கிற தண்ணி வந்து இது வந்து ஆழமாக பட்டிருக்கணும்.
அதால் அடுத்த மேரி வரும் மட்டுமே இதில் இருக்கிற தண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால் வத்தாது. சில சில எல்லா இடங்களிலுமே வந்து குண்டோல் எல்லாம் வத்திடுது. 1 2 இதோட 3 4 5 இடங்களில் மட்டும்தான் தண்ணி வத்தாமல் இருக்குது. மற்ற சின்ன குண்டுலாம் வச்சுட்டு கடைசியாக நாங்கள் நின்ற இந்த குண்டு தான் ஆக சின்ன சின்ன மீன்கள் நின்றதால அந்த கொஞ்சம் கொஞ்சம் மீன்களை பிடிச்சி விட்டுட்டோம். மற்ற டேங்க்லைனர் மீன் தான் நிற்கிது. அது வந்து மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த சேத்துல வந்து 20-25 நாளைக்கு வந்து நிற்கும். அதுக்குள்ள வந்து மழை வந்துடும் அப்படின்னு நம்புறேன். அப்படி இல்லாட்டி பார்ப்போம், அதுக்கேற்ற வழியை செய்வோம். இப்போ இந்த பிடிச்ச விராலை என்ன செய்ய போறோம்னா கழுவ போறோம். பாருங்க ஒரு சேரா இருக்கு. அப்போ முதல் கைகால கழுவி போட்டு வந்து அடுத்த மீனை கழுவ போறோம். சேரண்டா சொல்லி வேலை இல்லையா, போனோன்னா முதலாவது குளிக்கதான் வேணும். ரைட், அடுத்தது விராலை கொண்டு போறேன். தண்ணியை கடவுனா பறிக்கும், நீ கடவுனா பறிக்காது அடி நகட்டு ஓட்டி பிடிக்கும் மாட. மீன் ஓகே மக்களே, நாங்கள் வீடியோ முடிக்க போகிறோம், நேரமாச்சு. இப்படியான வீடியோக்கள் எங்களுடைய சேனலில் வந்து நாங்கள் என்ன செய்ய முடிச்சுன்னா வித்தியாசமான வீடியோ போடுவோம். தொடர்ந்து எங்களுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் தாங்க. இப்படியான வீடியோக்கள் பார்க்கணும்னு சொன்னால் தொடர்ந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் தாங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் யாருக்கெல்லாம் விரால் மீன் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணி போட்டு போங்க. இங்கே பாருங்க ஆள் எப்படி இருக்கிறாரு பார்த்தீங்களா, ஆள் எவ்வளோ விளையாட்டு காணில மக்களை பார்த்துருப்பீங்க. இப்போ கையை கணிக்கிறார். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.